எஸ், இது iPhone 15 Pro Max. வாவ், 15 Pro Max நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை வந்து லிஃப்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது லைட்டாக இதுவும் ஆப்பிள் ஸ்டிக்கர், அது யூசர் மேனுவல் ஐட்டம்லாம் இருக்குது. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் வந்து ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி இல்லாமல் இன்னும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 1 மீட்டர் தான் லென்த்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 மீட்டருக்கு லென்த் வந்து USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் iPhone 15 Pro Max வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீன். இது சில பல பேசிக் செட்டிங்ஸை நம்ம வந்து முடிச்சுட்டு இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ், இதை பற்றி என்ன ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்களோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, iPhone 15 Pro Max இந்த பர்டிகுலர் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச்சு, இதோட ஸ்டோரேஜ் வந்து 256 GB. இதோட கலர் ஃபினிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் டைட்டானியம் ஃபினிஷ். இது ஆக்சுவலாக நான் இப்போவும் வந்து இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அந்த கவரேஜ் அதை வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அது ஆட் பண்ணாமல் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,59,900 rupees. ஆக்சுவலாக இந்த ஃபோனை வந்து செப்டம்பர் 12 ஈவெண்ட்டில் வந்து ஆப்பிள் ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து இதோட ஸ்பெக்கை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட டிசைன். இது வரைக்கும் வந்து ஐஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்திருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது ஈவன் பிளாஸ்டிக்கில் கூட வந்துருக்குது. இந்த வருஷம் வந்து iPhone Pro அண்ட் Pro Max சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் மெட்டலை யூஸ் பண்ணி அதோட ஃப்ரேமை வந்து டிசைன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் டைட்டானியம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட ஸ்ட்ராங்காகவும் டியூரபிளாகவும் இன்னொன்று வெயிட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ தட் வந்து லாஸ்ட் இயர் iPhone Pro அண்ட் Pro Maxோடைய இந்த வருஷம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10%, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், ஒரு 19 grams வந்து வெயிட்டை வந்து லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதோட டியூரபிலிட்டிக்கு வந்து சொல்கிறது ரீசன் வந்து என்னென்னா, மார்ஸ் ரோவரில் யூஸ் பண்ணுற அதே கிரேட் 5 டைட்டானியம் வந்து இந்த மாடலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து இந்த மெட்டல்லையும் ஃபார்ம் ஆகாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃபைன்டு ப்ரஷ் டெக்ஸ்சரை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் க்ரிப்பும் கிடைக்குது நமக்கு. அடுத்து இன்டர்னலாக வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இன்டர்னல் அந்த சேசிஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியர் கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது முன்னாடி விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. iPhone 14 அண்ட் 14 Proக்கு வந்து நம்ம ரியர் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா $499, $549 இருக்குது. அது வந்து இப்போ எவ்வளோவா குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 Pro அண்ட் 15 Pro Maxை பொறுத்த வரைக்கும் $169 ஆர் $199 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் யூசர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர், அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் தான் இது. டிசைனில் அடுத்து என்ன பெரிய சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ஷன் பட்டன் தான். ஏற்கனவே வந்த மாடல்லாம் இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூட் பண்ணுறது, சைலண்ட் மோடில் போடுறது மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணலாம், இல்லைன்னா கேமரா மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்பில் போனோம்னா ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க சிலதெல்லாம் வந்து அந்த செட்டிங்ஸ் ஆப்பில் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா iPhone 15 Pro அண்ட் Pro Max மாடலில் மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. நார்மல் 15 அண்ட் 15 ப்ளஸில் வந்து இது கிடையாது. ஹார்ட்வேர் டிசைனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, USB-C சார்ஜர் வந்து கொண்டு வந்தது தான் இது. எங்கேயாவது இனிமேல் வெளில போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் கேபிளை வந்து தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு கேபிளே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஆல்ரெடி யாராவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட Type-C வந்து இப்போ எல்லார்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் நம்ம வெளியில் போகலாம். அதுக்காக வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து யூரோப்புக்கு தான் நன்றி சொல்லணும். இதை இப்போ நாமளும் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். 15 சீரீஸில் எல்லா மாடல்லையும் Type-C கொடுத்துருந்தாலும் பார்த்திங்கன்னா ப்ரோ மாடலில் மட்டும்தான் USB 3.0 வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து 15க்கும் 15 ப்ரோவுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக சார்ஜிங் டைமில் டிஃப்ரென்ஸ் இருக்காது.
பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அது வந்து 20 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டர் தேன் அந்த யூஎஸ்பி 2.0 வெர்ஷனுடைய அந்த டைப் சி கேபிளோடைய இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேமரா சிஸ்டம். இந்த ஐஃபோன் 15 ப்ரோவுடைய கேமரா சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 14 ப்ரோவோட நெக்ஸ்ட்டு வேரியண்ட்டாக தான் இந்த மாடல் வந்து இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மெயின் கேமரா மட்டும் 48 மெகா பிக்சல், இது வந்து 14 ப்ரோவோடைய சேம் தான் இதுவும். அண்ட் அல்ட்ரா வைடு அண்ட் டெலிஃபோட்டோ இதோட இந்த கேமராவோடைய மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். இதுவும் வந்து சேம் ஆஸ் ஐஃபோன் 14 ப்ரோ தான் இது. இந்த பர்டிகுலர் மாடலில் மட்டும், அதாவது ஐஃபோன் 15 ப்ரோவில் மட்டும், ப்ரோ மேக்ஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிஃபோட்டோ கேமராவுடைய அந்த ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 5 டைம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 14 ப்ரோவில் வந்து ஐ திங்க் 3xன்னு நினைக்கிறேன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 120 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் வரைக்கும் நம்ம வந்து ஜூம் போகலாம். ஸோ டிஜிட்டல் கேமராலெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற லென்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த சின்ன சிஸ்டம், இந்த சின்ன டிசைனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெட்ரா ப்ரிசம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி 120 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 3D சென்சர் ஷிஃப்ட்டு, ஆட்டோ ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த ஸ்டெபிலைசேஷனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆப்பிள் வந்து லாஸ்ட்டு ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா வந்து விஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்/விஆர் ஹெட்செட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஸ்டில் அது ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹெட்செட்டில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து விஷன் ப்ரோவில் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ வந்து ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இந்த ஐஃபோன் 15 ப்ரோவுடைய மெயின் அண்ட் அல்ட்ரா வைடு கேமரா வந்து யூஸ் பண்ணி 3D வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த 3D வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த விஷன் ப்ரோவில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம், 3D வீடியோவை பார்க்கலாம், ஹெட்செட்டில் வந்து பார்க்கலாம். யூஎஸ்பி டைப் சி வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோரா ஃபோட்டோ, அப்புறம் வந்து வீடியோவில் ப்ரோரிஸ் வீடியோ, இந்த ஃபார்மேட்லாம் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கேமராவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சராக தான் அந்த ப்ரோ யூசர்ஸ்க்கெலாம் வந்து முக்கியமான ஃபீச்சரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து ஒரு மேக் புக்லேயோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேயோ வந்து நம்ம வந்து டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபீச்சரை வந்து இந்த ப்ரோ மாடலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். எல்லாம் சரி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து புது சிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, A17 ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நான் ப்ரோ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ரோவில் யூஸ் பண்ணுற A16 பயானிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த புது சிப்பில் பார்த்திங்கன்னா 3 நானோமீட்டர் டெக்னாலஜியில் வர்ற ஃபஸ்ட்டு மொபைல் ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் வந்து 6 கோர் CPU அண்டு 6 கோர் ப்ரோ கிளாஸ் GPU அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ கிளாஸ் அப்படின்றது 20 டைம் வந்து ஃபாஸ்டர் தென் அந்த நான் ப்ரோ மாடலில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஜிபியூவில் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஆக்சலரேட்டட் ரே ட்ரேசிங்கை வந்து அந்த மாடியூல் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் வந்து ரெண்டரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹை ஃப்ரேம் ரேட் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். சரி, மொத்தத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து 14 ப்ரோ அந்த மாதிரி 14 இந்த சீரீஸ் ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 15 ப்ரோவில் பெருசாக அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 14 ப்ரோவுக்கும் இதுக்கும் பெரிய அப்கிரேட் ஒன்றும் இல்லை. ஒருவேளை 13 இல்லைன்னா 13க்கு முன்னாடி வந்த வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அப்கிரேட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து
ஏன்னா இது வந்து 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அண்டு சினிமாட்டிக் மோடில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பட்டன் வந்து இருக்குது. டைனமிக் ஐலாண்ட், அது லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் ஆனால் டைனமிக் ஐலாண்ட் இருக்குது. ஸோ 13க்கு அப்புறம் இல்லாட்டினா 13க்கு முன்னாடி உள்ள யூசர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.